தாமரை இலையில தண்ணியே ஒட்டாது. தமிழக மக்கள் மட்டும் எப்படி ஒட்டுவாங்க? மக்களுக்கு உங்ககிட்ட கேட்கறதுக்குன்னு ஏராளமான கேள்விகள் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இலங்கை கடற்படையால தாக்கி அழிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதை கண்டிக்கிறதுக்காக உங்களை பெருசா எதுவும் செய்ய சொல்லல. சின்னதா ஒண்ணு மட்டும் செஞ்சு கொடுங்க. இனிமேலாச்சும் எங்களுடைய மீனவர்கள் பாதுகாப்பா இருக்கிறதுக்காக இந்த கச்சத்தீவை இலங்கை கிட்ட இருந்து மீட்டு கொடுத்துருங்க. அது போதும். செய்வீர்களா திரு நரேந்திரபாய் தாமோதர் மோடிஜி அவர்களே? ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தருவேன் என்று நீ 1000 முறை காக்கா மாதிரி கத்தினா கூட ஒரு கட்சி கூட உன்னிடம் கூட்டணி வைக்காது. ஏன்னா உன்னுடைய கூட்டம் தற்கூரி கூட்டம், உன்னுடைய கூட்டம் காக்கா கூட்டம், உன்னுடைய முகம் காக்கா முகம் என்று மக்களுக்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் கச்சத்தீவை மீட்டுக்கூடு நரேந்திர மோடியை என்று கேட்கும் தற்கூரி விஜய் அவர்களே, கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸோட ராகுல் காந்தியை நீங்கள் விமர்சிக்காதது ஏன்? அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வுக்கு அச்சாரமாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை கேள்வி கேட்காமல், முக்கியமாக காங்கிரஸை கேள்வி கேட்காமல் பாஜகவை மட்டும் விமர்சித்து பேசுவதன் அவசியம் என்ன? அது மட்டுமல்லாமல் நீங்கள் பாஜக விமர்சிக்கவில்லை. நீட் தேர்வை கொண்டு வந்தது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் நீட் தேர்வை ரத்து செய்யவே முடியாது என்று 1000 முறை சொல்லியும் தற்குறி முட்டாளே விஜய், உனக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா அந்த சட்டத்தை? உங்க கூட இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட கேளு, உங்கள் கட்சியில் இருக்கிற வழக்கறிஞர்கிட்ட கேளு, இந்த சட்டத்தை ரத்து செய்ய முடியுமா, இந்த சட்டத்தை நீக்க முடியுமான்னு கேளு. அது மட்டுமல்லாமல் 800 பேர் பாதிக்கப்படுகிறான்னு சொன்னால், ஆட தற்குறி முட்டாளே, பாஜக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் 805 மீனவர்கள் கொல்லப்பட்டார்கள். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு மீனவர் கூட கொல்லப்படவில்லை. இந்த சுய அறிவு, இந்த பொது அறிவு கூட இல்லாத நீ ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, ஒரு மாநில கட்சியின் தலைவராக நீ தமிழகத்தை மீட்டெடுப்பாயா? இதெல்லாம் கேட்கறதுக்கு உன் கூட்டம் இருக்கிற காக்கா கூட்டம்னா கத்திட்டு கிடக்குமே தவிர பொதுமக்கள் ஒருவர் கூட உனக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இன்று வந்த கூட்டம் கூட காக்கா கூட்டம். நீ பேசுவதற்கு முன்னாலே பறந்து சென்று விட்டது. எனவே காக்கா கூட்டத்தை நம்பி, எப்படி காக்கா கூட்டத்தை நம்பி நீ கட்சி ஆரம்பிச்சிருக்கிற. இந்த காக்கா கூட்டம் ஒரு கல் எறிந்தால் பறந்துவிடும். அந்த கல் உன்னோட சொல்லாகத்தான் இருக்கும். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த பாஜக விமர்சிக்கிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உன்னுடைய கட்சி கரைந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். நீங்கள் சொல்கிறீங்க, என்னென்னு சொல்கிறீங்க, டிஎம்கேக்கும் உங்களுக்கும் தான் நேரடி போட்டு. அதான் எங்களுக்கு தெரியுமே. நீங்கள் டிஎம்கேவோட பி டீம், ஏ டீமோ பி டீமோ சண்டை போட்டானதான்டா சி டீம் உள்ளே வர முடியாது. அதுக்காகத்தான்டா நீ கட்சி ஆரம்பிச்சுக்கிற மானங்கட்ட தற்கூரி விஜய் அவர்களே. நீங்கள் நினைத்தது என்றுமே நடக்காது. நீ திமுகவை தொடு, யாரும் ஒன்று கேள்வி கேட்க மாட்டான். ஏன்னா அங்கே வந்துட்டு உண்மையிலேயே ஆண்மை உள்ள அரசியல்வாதி யாரும் கிடையாது. உன்னை இவ்வளோ தூரம் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறான்னு சொன்னாக்கா அவங்ககிட்ட ஆண்மை உள்ள அரசியல்வாதி யாரும் கிடையாது. ஆனால் பாஜக அப்படி கிடையாது. நீ பாஜகவை தொட்டா என்று சொன்னால் உண்மையிலே சொல்கிற அந்நிய கைக்கூலியே, கிறிஸ்தவ கைக்கூலியே, உனக்கு விரைவில் சாவு மணி ரெடி. அது மட்டுமல்லாமல் நீங்கள் நரேந்திர மோடியை உல்லாச பயணம் என்று சொல்லும் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் என்ன கேரவனில் இல்லாமல் நேராக வந்துட்டீங்களா? உங்களுக்கென்று 100 கோடி செலவில் ஒரு கேரவன், அந்த கேரவனில் தங்கியிருக்கிறீங்க. ஒரு நாளைக்கு முன்னாடியே வந்து சொகுசு ஹோட்டலில் தங்கிட்டீங்க. ஆனால் தொண்டர்கள் எல்லோருமே எங்கே இருக்கிறான்? வெயிலில் வாடி ஒரு நிழல் பந்தல் கூட இல்லை. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு நன்மை செய்யாமல் நீ சொகுசு வேனில் வர்ற, நீ வந்து சொகுசு ஹோட்டலில் தங்குற. சொகுசு ஹோட்டலில் தங்கிட்டு கஷ்டப்படும் அதாவது ஒருத்தன் கார் கூட போயிடுச்சு. ஒரு கொடி கம்பத்தை கூட சரியாக நிறுவ தெரியாத நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு நீ எல்லாம் பிஜேபியை பற்றி பேசுனா என்ன அர்த்தம்? இந்தியா முழுக்க கோடிக்கணக்கான கொடி கம்பங்களை நிறுவிய கட்சிக்கிட்ட போய் ஒரு கொடி கம்பத்தை கூட நிறுவ வக்கு இல்லாத உன் கட்சியெல்லாம் பேசலாமா? பாஜகவை பற்றியோ நரேந்திர மோடியை பற்றியோ?